ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி டேஸ்டியான பன்னீர் பட்டர் மசாலா அண்ட் சாஃப்டான சப்பாத்தி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு சூடானதையும் 3 ஸ்லைஸ் பண்ண பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு பட்டை, 2 கிராம்பு, ஒரு பிரிஞ்சி எல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் நல்லா வதக்கி விட்டு கண்ணாடி பதம் வந்ததையும் எவ்வளோ வெங்காயம் எடுத்துருக்கோமோ அதுக்கு ஈக்குவலாக 3 பழுத்து தக்காளி எடுத்து இந்த மாதிரி ரஃபாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். தக்காளியையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்தா நல்லா வதங்கி வரும். வதங்கி வந்ததையும் 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், கொஞ்சமாக கரம் மசாலா, 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துட்டு 10 முந்திரியை 5 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சு சேர்த்துக்கோங்க. சுடு தண்ணியில் ஊற வச்சா 2 நிமிஷம் மட்டும் போதும். எல்லாத்தையும் சேர்த்து பச்சை வாசம் போக நல்லா வதக்கி ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்துகிட்டு செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்தளவு அரைச்சி எடுக்கணும். ஒரு பாத்திரத்தில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில், 1 டீஸ்பூன் அளவு பட்டர் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மெல்ட் ஆகி வந்ததையும் கொஞ்சமாக சில்லி பவுடர் சேர்த்துட்டு அது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் சேர்த்துக்கலாம். பேஸ்ட் சேர்த்துட்டு அது கூடவே எவ்வளோ தண்ணி தேவையோ சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா சூடானி இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணி உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இந்த ஸ்டேஜில் கட் பண்ணி வச்சுருக்க பன்னீர் சேர்த்துக்கலாம். பன்னீர் சேர்க்கும்போது நார்மல் டெம்பரேச்சரில் இருக்கணும். ரொம்ப சில்லுன்னு இருந்தால் ஹார்ட் ஆயிரும். அப்படி இல்லைன்னா ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்து ஒரு 5 மினிட்ஸ் வெதுவெதுப்பான தண்ணியில் போட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணிக்கோங்க. சூப்பர் சாஃப்டாக கிடைக்கும். பன்னீர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு 5 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் நல்லா கொதிக்க விட்டு இந்த ஸ்டேஜில் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்க்குற மாதிரி இருந்தால் சேர்த்துக்கலாம். நான் எதுவுமே சேர்க்கல. முந்திரியே சூப்பர் க்ரீமியாக நல்லாயிருக்கு. அப்படி இல்லைன்னா பாலாடையில் கொஞ்சமாக பால் சேர்த்து அரைச்சி சேர்த்துக்கோங்க. அதுவுமே ஃப்ரெஷ் க்ரீம் மாதிரி சூப்பராக இருக்கும். லாஸ்ட்டில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்துட்டு கொஞ்சமாக பட்டர் சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணால் சூப்பர் க்ரீமி அண்ட் டேஸ்டியான பன்னீர் பட்டர் மசாலா ரெடி. மல்லித்தலைக்கு பதிலாக கஸ்தூரி மேத்தி கூட சேர்த்துக்கலாம். இதுவே ஹோட்டல் ஸ்டைலில் சூப்பர் டேஸ்டியாக இருக்கும். பன்னீரை ஃப்ரை பண்ணி சேர்க்குறத விட டைரெக்டாக அப்படியே சேர்க்கும்போது பன்னீரில் நல்லா கிரேவியெல்லாம் இறங்கி சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். சாஃப்டான சப்பாத்திக்கு 2 கப் அளவு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு வெதுவெதுப்பான சூட்டில் இருக்க தண்ணி சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. கை பொறுக்கிற அளவு சூடு இருக்கணும். இந்த மாதிரி ரஃபாக பிணைஞ்சு ஒரு 2 மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு இன்ஸ்டண்ட்டாக போட்டுக்கலாம். இதுவே நார்மல் வாட்டர் ஊற்றி தான் பிசைறீங்க அப்படின்னா எப்போவுமே சப்பாத்தி செய்யும்போது ஃபஸ்ட்டு மாவு பிசைஞ்சு வச்சுட்டு அப்புறமா எந்த கிரேவியாக இருந்தாலும் அதை ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சப்பாத்தி செய்ய ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அது 1/2 அன் ஹவர் ஊறி சூப்பர் சாஃப்டாக கிடைக்கும். வெதுவெதுப்பான தண்ணி சேர்த்து பிசைஞ்ச சப்பாத்தி இவ்வளோ சாஃப்டாக சூப்பராக இருக்கும். எவ்வளோ நேரம் ஆனாலும் சாஃப்டாகவே இருக்கும். சூப்பர் சாஃப்டான சப்பாத்தி கூட சூப்பரான சுட சுட பன்னீர் பட்டர் மசாலா ரொம்பவே டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். இந்த மெத்தடில் செய்யும்போது சூப்பர் ரிச் அண்ட் க்ரீமியாக ஹோட்டல் ஸ்டைலில் ரொம்பவே நல்லாயிருக்கும். மசாலா சேர்க்கும்போது கரம் மசாலா சேர்த்துருப்பேன். அதுக்கு பதிலாக தனியா பவுடர் சேர்த்துட்டு டைரெக்டாக சோம்பு, மிளகு, சீரகம் இந்த மாதிரி ஸ்பைசஸாக கூட சேர்த்து வதக்கி அரைச்சிக்கலாம். சிம்பிள் அண்ட் டேஸ்டியான ரெசிபீஸ் ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.